இன்று தாங்கள் அருகின் வருகையில் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த உணர்வு கைலாயத்தின் சக்தியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அங்கிருந்து தானே வருகிறீர்கள். அதனால் தான் இன்று எனக்கு ஒரு திவ்யமான உணர்வு ஏற்படுகிறது. இதற்கு முன்பு இப்படி ஏற்பட்டதே இல்லை. தாங்கள் ஒரு தேவர் அல்ல. ஆனால் இன்று எனது அருகில் வந்தவுடன் அந்த சக்தியை என்னால் உணர முடிகிறது. ஏனெனில் பல சமயங்களில் கண்களால் காணும் காட்சியும் நனவாக இருப்பதில்லை. கர்மத்தின் பலனை மகா காலனாக இருந்தாலும் மகா காலியாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் இந்த சாபத்தை எனது கர்மத்தின் கர்ம பலன் வடிவில் ஏற்றுக்கொள்கிறேன். தாயே, திருமணத்திற்கு முன்பு நான் எனது பதிவிரத தவத்திற்காக தங்களிடம் வேண்டி வணங்கி வந்திருந்தேன். ஆனால் இன்று அந்த பதிவிரத வரமே உடைந்து விட்டது. நான் இன்று எனது உயிரை விடுவதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு முறை நாளை சூரியன் உதயமாகும் போது ஜலந்தர் இங்கு வந்து விடுவான். இங்கு யுத்தமும் துவங்கிவிடும். இந்த யுத்தம் நாம் புரிந்த யுத்தங்களிலேயே மிகவும் கடுமையானதாக இருக்கும். ஆகையினால் தயாராக இருங்கள். விருந்தாவின் மரணத்துக்கான பதில். ஜலந்தரின் இந்த மனநிலையை அறியும் வரை அவனுக்கு அழிவு ஏற்படுவதற்கு சாத்தியம் இல்லை. எனவே அதுவரை இந்த யுத்தமானது நீண்டு கொண்டேதான் இருக்கும். விலகிச் செல்லுங்கள் நந்தி. இல்லை குமரா, இந்த யுத்தத்தில் ஜலந்தர் மீது முதல் தாக்குதலை நானே புரிவேன். நானே ஜலந்தரை தாக்குவேன். மகாதேவரின் வடிவை எடுத்ததற்காக மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரின் இடையே அவர்களின் வாழ்க்கையினுள் நுழைந்ததற்காக தண்டிப்பேன். ஆகட்டும், ஜலந்தர் மீதான தாக்குதலை முதலில் நீங்கள் துவங்குங்கள். கர்மமும் நானே, மோட்சமும் நானே.
அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே. காளியும் நானே, மகா காளியும் நானே. ஆனால் நாராயணா, மகாதேவரின் அக்னியின் வெப்பத்தை கங்காவால் தாங்கிக் கொள்ள இயலாது. தங்களுக்கு ஒன்றுமில்லையே தேவி கங்கா. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதுதான் ஒருவரை இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. முதல் வண்ணமானது பக்தியை வெளிப்படுத்துகிறது, ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அதை வெளிப்படுத்துவது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் மகாதேவர்தான். பக்தர் மற்றும் கடவுளுக்கு இடையிலான அன்பை வெளிப்படுத்தும் இந்த ஊதா நிறம் பக்தியின் வடிவமாகும். இந்த வண்ணம் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்திலும் சிவனே நிறைந்துள்ளார். தாங்கள் கூறியது போல கைலாயத்திற்கு வந்த விருந்தினரை கவனிப்பது அவசியமானதாகும். நான் அறிவேன். இப்பொழுது நான் இங்கு வந்து தங்களை விசித்திரமான சூழ்நிலையில் தள்ளிவிட்டு விட்டேன். ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு முன் தாங்கள் எனக்கு வாக்களியுங்கள். தெற்கில் இருக்கும் வனத்திற்கு தாங்கள் மீண்டும் ஒரு முறை என்னை சந்திக்க வந்துதான் ஆக வேண்டும். கூறுங்கள் தேவா, வருவீர்கள் தானே? தாங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் அளித்த மரியாதைக்கு கோடான கோடி நன்றிகள். தம்மையா, தாங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? உணவை கூட அருந்தவில்லையே. அது மீண்டும் ஏதாவது பிரச்சனை என்றால் தாங்கள் என்னை அழைக்கலாம். நிச்சயம் கார்த்திகேயா.
இவ்விழாவிற்கு எங்கள் அனைவரையும் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு நன்றி மகாதேவா. நாங்கள் அனைவரும் சௌபாகியசாலிகள். இந்த வண்ணங்களின் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. தாங்கள் அனைவரும் இவ்விழாவில் பங்கு கொண்டு இதற்கான உத்தேசத்தையும் இந்த அனுபவத்தையும் பூரணமடைய செய்து விட்டீர்கள். இதற்காக நான் நன்றி நவில்கிறேன்.